புடிச்சு காலை உடைச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓ ஆமா எலி, அந்த ராயருக்கும் உனக்கு என்னடா லிங்க்? அத ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய காதல் கதை. சொல்லு. எங்க அக்கா மக அரக்கானுக்கு ஏமல உசுரு, அவன் வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு உசுரு. ஒரு நாள் சோத்த போட்டு வச்சுட்டு மீன் வாங்க போனவ ரெக்கார்டா மாத்திரா ஒரே அடியா லாரில அடிபட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் மீனுக்கு எங்க போறது? வீட்டுல இந்த ஊறுகாய வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். ஜஸ்ட் மிஸ். அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெட்டச்சவனா வேணும்னு ராஜர் கேட்டாரா. புலிப்பாண்டின்னு என் பேரை கேள்விப்பட்ட உடனே அவரோட ஆளுங்கெல்லாம் வந்து என்ன பொசுக்குன்னு அள்ளிட்டு போயிட்டாங்க. அதுல பாருங்க, வேலைக்கு சேர்த்தவனே ராயரு 2 நிமிஷம் தாங்க மேல எங்களையும் பார்த்தாரு. டக்குன்னு கையகால அமுக்கிட்டாரு. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. ஏன் எலி அதை விடுறா, விட்டாச்சு. அந்த ராயர் பொண்ணு என்ன அவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற? நீ சொல்ற அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. என்ன இது ஒரு கெட்ட வழக்கம், யாரு மேல கோவப்பட்டாலும் என்னத்தையும் போட்டு அடிக்கும். இப்படித்தான் ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்ப இது 4 முடிய புடிக்கி உருட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல என்ன வெக்கம் இது? வச்சாத்தான 10 பேர் பயப்படுறா, 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க குழந்தை மாதிரி இருக்கா, இது வச்சவன பாருங்க. நீங்களே பயப்படுறீங்களா? என் பேர் எலின்னு மாத்துறது தப்பே இல்லடா. அப்பா கிட்ட வீடு டாக்குமெண்ட்ரி நான் கொடுத்த நிமிஷம் வந்துச்சா? இப்போ ஹாப்பி தானே? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ எல்லாம் சொல்ல வேணாம். உங்க குடும்பம் வேற, நான் வேற நான் நினைக்கவே இல்ல. உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா அவனுக்கு சொல்லுங்க, அவன் தான் அந்நியன். உங்க முகத்துல இப்படி சந்தோஷத்தை பார்க்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். சாமி புண்ணியத்துல இந்த பூமியில பொன்னா விளையணும். நாம புதுசா ஒரு லாரி வாங்கணும். நமக்கு ஆன நஷ்டத்தை எல்லாம் இந்த பூமி திரும்பி கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா கொடுக்குங்க.